கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் எழுதும்போது 1000 நாளை பார்க்கலாம். ஏன்னா 3 வருஷம் இல்லை, 1000 நாளுன்னா உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி என்று எழுதுகிறார். தேவனுடைய பாதத்திலே அமர்வது பெரிய மகிழ்ச்சி என்று எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான வேலைகளுக்காக ஓடுகிறோம், குடும்பங்களுக்காக ஓடுகிறோம், சமுதாயத்துக்காக ஓடுகிறோம். ஆனால் தேவனுடைய பிரகாரங்களிலே முழு மனதாய் நம்முடைய இருதயம் இருக்கிறதா? அந்த ஒரு நாள் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு ஆண்டுடைய பாதத்தை அமர விரும்புகிறோமா? அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் எழுதுவதை நான் பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை ஒரு பாட்டாய் பாடுகிறார்கள். ஐயோ, உங்க சமூகத்தில் இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சி தேவனுடைய பிள்ளைகளே. அன்றைக்கு ஆலயத்தில் சாலமோன் கட்டின ஆலயமா இருக்கட்டும், வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகை, அப்படித்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஏராளமான வாரம் ஒரு முறை ஆலயத்துக்கு போகிறோம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை பார்க்க போகிறோம் என்கிற உணர்வு நமக்கு இருக்கிறதா? கர்த்தர் அங்கே இருக்கிறார், கர்த்தருடைய வாசற்படி என்று சொல்லி எவ்வளவு ஆர்வமாய் போகிறோம், எவ்வளவு சீக்கிரமாய் போகிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிறோமா? அவரோடு பேச போகிறோம். நம்மளுடைய எல்லா காரியங்களையும் ஒதுக்குறோமா? நம்முடைய செல்போனை ஆஃப் பண்ணி வைக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் சொல்லுகிறார், ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம். எவ்வளோ பெரிய ஏசி போட்ட ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மாலில் போய் இருந்தாலும், எவ்வளவுதான் சந்தோஷம் கொடுக்கிறமா இருந்தாலும் அது எனக்கு சந்தோஷம் அல்ல. தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். தேவன் கட்டாயம் இருப்பார். தேவன் அங்கதான் இருக்கிறார். நல்ல பங்கு தேவனுடைய பிள்ளைகளே. 1000 நாளை பார்க்கிறோம், ஒரே நாள் நல்லது. ஒரே நாள் நல்லது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். நம்மளால் ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரம் தேவனுடைய பாதத்திலே கொடுக்க முடிகிறதா? அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நாம் இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். அந்த வாஞ்சை நமக்கு வரணும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இருக்கட்டும். நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் ராஜா. உம்முடைய பாதத்தையே நாங்கள் தெரிந்து கொள்ள உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.